ஒவ்வொரு சாதிகளுக்கும் சங்கம் இருக்கு. ஏன்னா அந்த சாதிகளின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக. ஒவ்வொரு மதங்களுக்குமே சங்கம் இருக்கு, அந்த மதத்துல உள்ள பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக. ஒவ்வொரு இனத்திற்குமே சங்கம் இருக்கு. ஆனா தமிழ் இனத்திற்கு மட்டும் சங்கம் என்ற ஒன்னே இல்லை. இப்படி சிந்தித்தவர் தான் நம் உலகல் திரு பாண்டியனையர். அவரின் சிந்தனையின் வெளிப்பாடுதான் இப்ப நம்ம எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம் இந்த 5ஆம் தமிழ் சங்கம். தமிழர்களுக்கான ஒரு இனவியல் அமைப்பு தான் இந்த 5ஆம் தமிழ் சங்கம். இதே போலதாங்க தமிழ்நாட்டுல காவலர்களுக்குன்னு ஒரு சங்கம் இல்லை, அனைத்து துறைகளுக்குமே சங்கம் இருக்கு. ஒரு லேபர் கூட லேபர் யூனியன் இருக்கு. அனைத்து துறைகளுக்கும் சங்கம் இருக்கும் போது காவல்துறைக்கு ஏன் சங்கம் இல்லை? முதல்ல காவல்துறைக்கு ஏன் சங்கம் வைக்கணும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம காவல்துறைக்கு சங்கம் வைப்பது சட்டப்படி சரியா, அதெல்லாம் சாத்தியமான்ற பல கேள்விகள் இருக்கு. அதற்கான விடையை பார்க்க போறோம். காவலர்கள் அப்படின்னா நம்ம எல்லார் மனதிற்கும் எழக்கூடிய செய்திகள் என்ன? காவலர்கள் அவங்க மூர்க்கத்தனமா இருப்பாங்க, முரட்டுத்தனமா இருப்பாங்க, கஸ்டோடியல் டெப்த், காவல் நிலையத்துல அடிக்கிறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க. இது போன்ற செய்திகள் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா உண்மையில் காவல்துறைக்கு பின்னாடி பல கருப்பு பக்கங்கள் இருக்கு. அந்த கருப்பு பக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் இங்க இருக்கிற உண்மையான பிரச்சனைகளை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நமக்கு இப்ப நமக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் இருக்குங்க, அதனால நம்ம இங்க எல்லாம் ஒண்ணு கூடுவோம். ஆனா காவல்துறைக்கு அப்படி இல்லை. அவங்களுக்கு 24 மணி நேரம் வேலைகள் இருக்கு. ஒரு தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ் அது போன்ற எந்த பண்டிகையும் இல்லை, வர சொன்னா வந்துதான் ஆகும். அவங்களுடைய அந்த மன உளைச்சல் இருக்குல்ல, அந்த மன உளைச்சல் இந்த ஐடி கம்பெனி மற்ற வேலைகள்ல இருக்காங்கல்ல, அதுக்கு ஈடுனே ஆகாதுங்க. அவ்வளவு மன உளைச்சல் இருக்காங்க காவல்துறை. அந்த மன உளைச்சலின் உச்சபட்சம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு ஆண்டிற்கும் காவல்துறையில பணிபுரியறவங்க 40க்கும் மேற்பட்டோ சூசைட் பண்றாங்க, தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. மக்களை காப்பாற்ற விரும்பும் காவல்துறையினரே அப்படி தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதை நம்ம போக்குனாதான் நம்ம மற்ற பிரச்சனைகள்ல இருந்து காவல்துறையை கொண்டு வர முடியும். காவல்துறை லஞ்சம் வாங்குறாங்கன்னா அங்க என்ன சிக்கல்? அவங்களுக்கு ஏன் ஊதியம் கம்மியா இருக்கு? அதை நம்ம சிந்திக்கணும். அப்ப இது போன்ற பல பிரச்சனைகளுக்கு அதுக்கான ஒரு மிக முக்கியமான தீர்வு என்னவா இருக்கும்னா காவல்துறைக்கு சங்கம் அமைத்தல். இது எப்படி சாத்தியம்? பல பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். இது தமிழ்நாடு அளவுல இது சாத்தியமா, இது சட்ட ரீதியா சாத்தியமா அப்படின்ற கேள்விகள் இருக்கும். முதல்ல தமிழ்நாட்டில் காவலர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 6 டிஜிபி, 24 ஏடிஜிபி, 45 ஐஜி, 40 டிஐஜி, 125 எஸ்பி, 700 டிஎஸ்பி, 2800 இன்ஸ்பெக்டர், 9000 சப் இன்ஸ்பெக்டர், 95000 கான்ஸ்டபிள், அது தவிர மற்ற காவலர்கள் அவங்க எல்லாரும் சேர்த்து 1,33,000 காவல்துறையினர் இருக்காங்க. அதுல மேல் மட்டத்துல இருக்க 1000 காவல்துறையினர் இருக்காங்கல்ல, ஐபிஎஸ் ஆபீசர்ஸ், வெறும் 1000 பேர் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு சங்கம் இருக்கு, அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக சங்கம் இருக்கு. ஆனா அந்த கீழ் மட்டத்துல இருக்காங்கல்ல 1,00,000 கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய பிரச்சனை யார் சரி பண்றது? எந்த ஒரு லஞ்சம் ஊழலும் மற்றவர் ரொம்ப நேர்மையானவர். அவர் தன்னுடைய கடைசி காலம் வரையுமே கான்ஸ்டபிளா இருந்தே இறந்து போனார். அவருக்கு எந்த ஒரு ப்ரொமோஷனும் கிடைக்கல. இது யாரு கேட்பா? ஒரு நல்ல நேர்மையான கான்ஸ்டபிளுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல. இது அவர் யார்கிட்ட போய் சொல்லுவார்? தெருவில் இறங்கி போராட முடியுமா? முடியாது. நம்ம கொரோனா டைம்ல நம்ம எல்லாரும் வீட்டுக்குள்ள லாக்டவுன் இருந்தோம் பாத்தீங்களா? அந்த சமயத்துல காவலர்கள் வெளியில இருந்து நம்மளை காத்துட்டு இருந்தாங்க. அதுல 139 காவலர்கள் இறந்து போனாங்க. 139 குடும்பம் அனாதையாச்சு. இங்க குன்றத்தூர்ல கூட ஒரு காவலர் நாராயணன் என்றவர், அவர் ரோந்து பணியில இருக்கும் போது ஒரு யாருமே தெரியாதவர் கார்ல அவரை ஏத்தி கொண்டுட்டு போயிட்டே இருக்காரு. அதுக்கு இப்போ ஒரு நீதி கிடைக்கும். இப்ப அந்த நீதியை எப்படி பெற முடியும்? அப்ப நமக்கு என்ன தெரிய வருதுன்னா காவல்துறைகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. அவங்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு சங்கம் ஒன்றே தீர்வு. இது சட்டப்படி எப்படி சாத்தியம்? அதெல்லாம் சாத்தியம் தாங்க. நம்ம கிட்ட இது சாத்தியம் இல்லைன்றது போல நம்ம வச்சிருக்காங்க. செக்ஷன் 19(1)C படியும் ஆர்டிகல் 33 படியுமே காவல்துறைக்கு சங்கம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இது மத்திய அரசும் மாநில அரசும் சேர்த்து நடத்தலாம், நிச்சயமா முடியும். பக்கத்துல உள்ள கேரளால காவல்துறைக்கு சங்கம் இருக்கு, ஆந்திராவில இருக்கு, கர்நாடகால இருக்கு, வெஸ்ட் பெங்காலையும் இருக்கு. அப்ப ஏன் தமிழ்நாட்டுல வைக்க முடியாது? அப்ப காவல்துறைக்கு சங்கம் அமைப்பது மிக முக்கியமானது. இது 5ஆம் தமிழ் சங்கம் நம்ம கையில எடுத்துரும். இது எப்படின்னா இது முதல் 1976 அர்ஜுனன் என்பவரால்
அந்த ஒரு காவல்துறையினர் இருப்பவரால் இது முன்னெடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இப்ப 2026 ஆரம்பிச்சிருச்சு. நம் அர்ஜுன பாண்டியன் ஐயாவின் தலைமையில 5ஆம் தமிழ் சங்கம் இதை நம்ம முன்னெடுக்க போறோம். காவலர்களை திட்டுவது மட்டும் இங்க வேலை கிடையாது, அவங்களுடைய பிரச்சனையை நம்ம மக்கள் கிட்ட சொல்லணும். அது எந்த மாதிரியான காவலர்கள் பாத்தீங்கன்னா, ஒரு ஆண்டுக்கு 40 காவலர்கள் இறந்து போறாங்கல்ல, சூசைட் பண்ணி இறந்து போறாங்க. அவங்க யாரும் மேல் மட்டத்தில் இருக்கும் காவலர்கள் கிடையாது, கீழ் மட்டத்தில் உள்ள காவலர்கள் தான் சூசைட் பண்ணிக்கிறாங்க, தற்கொலை பண்ணிருக்காங்க. மொத்த பிரச்சனையுமே இங்க கீழ் மட்டத்தில் உள்ள காவலர்கள் தான். ஆர்டர்லி முறைன்னு ஒண்ணு இருக்கு. ஆர்டர்லி என்ற என்ன தெரியுமா? காவல்துறையில இருக்கிற சாதிய அடக்குமுறைங்க. சாதினா சாதியை வச்சு அடக்குமுறை பண்ண மாட்டாங்க. நீ கான்ஸ்டபிளா, என் பையனை ஸ்கூல்ல போய் விட்டுவா, ஏன் ட்ரெஸ் நீ துவைக்கணும், எனக்கு என் வீட்டுக்கு காய்கறி வாங்கி கொடு அப்படின்னு காவல்துறைக்குள்ளேயே கட்டமைப்பு இருக்கு. அதுதான் ஆர்டர். அது இப்போ வரையுமே இருந்துட்டு தான் இருக்கு. இதை யார் கேள்வி கேட்க போறான்? அப்ப இதுக்கு மக்கள் நம்ம தான் காவல்துறைக்கு குரல் கொடுக்கும். காவல்துறையில இருக்கிறவங்க யாரும் போராட வர வேண்டாம். நீங்க உங்க பணிய செவன செய்யுங்க, மக்களுக்கு உதவி செய்யுங்க. மேல் இடத்துல தடுக்கப்பட்டால் மறைமுகமாக உதவி செய்யுங்க. ஆனால் நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்தீங்கன்னா என்ன தெரியுமா நடக்கும்? இங்க ஆசீவகம் இருக்குல்ல, ஆசீவக கடவுளர்கள் இவங்களெல்லாம் நம்ம காவல் தெய்வமா வணங்கும். நம்ம ஐயனார் வேற யாரும் இல்ல, நம்மளுடைய முருகன் தான். கருப்பசாமி வேற யாரும் இல்ல, நம்மளுடைய சிவன் தான். கருப்பணசாமி நம்ம கருத்தினார் கிருஷ்ணர் தான். அப்ப இங்க என்ன தெரியுதுன்னா, நம்ம ஆசீவக கடவுளர்கள் மக்களை காத்து நிற்கிறார்கள், அவங்கள நம்ம காவல் தெய்வமா வணங்கும். காவலர்கள் நீங்க மக்களை காத்தீங்கன்னா உங்களையும் மக்கள் நாங்கள் கடவுளாக வணங்குவோம். அதனால் காவலர்களுக்கு சங்கம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு மிக முக்கியமான கொள்கையை 5ஆம் தமிழ்ச்சங்கம் நம்ம கையில் எடுப்போம். மக்கள், தமிழக மக்கள் அனைவருமே இதுக்கு ஒத்துழைக்க வேண்டும். மக்கள் நாம் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தோம்னா மாற்றம் வரும். மக்களாகிய நீங்கள் தரக்கூடிய நிதி உதவி 5ஆம் தமிழர் சங்கத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்களால் முடிந்த நிதியுதவியை அளிக்க விரும்புவோர் திரையில் காணக்கூடிய இந்த ஜிபே நம்பர் மற்றும் இந்த அக்கவுண்ட் நம்பருக்கு பணம் செலுத்தலாம். நன்றி, வணக்கம்.